ஆல்பம் ப்ளஸ் சாஃப்ட்வேர் வந்து வெப்சைட்டில் எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். fxmoney.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இந்த இடத்துல ஆல்பம் ப்ளஸ் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் டு கார்டுன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கார்ட் பேஜில் வந்து உங்களுக்கு அந்த மேலே பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ செக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் புது யூஸராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நான் ஆல்ரெடி யூஸருங்கிறனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கார்ட் பேஜில் போயிட்டு செக் அவுட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டோ அதாவது விசா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் கேட்வே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டு கண்டினியூ வித் பேமெண்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு பே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டவுன்லோடிங்க்கும் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சீரியல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நோட் பேடில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்து இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். சப்போஸ் வந்து இதில் வேணால் எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேக் வந்துட்டு பேமெண்ட் மோடில் போயிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டு இந்த இதில் பாருங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸோ யூபிஐ ஐடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதை ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு இதை நோட் டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது பாசிபிள். மார்னிங்கே ஒரு 11 to ஈவினிங் 6 நீங்கள் இது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேக் எண்டில் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல டவுன்லோட் லிங்க் வந்துடும். உங்களோட சீரியல் நம்பரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட் டைமில் ஏதாவது பை பண்ணுறீங்க அப்படின்னா அன்டைமில் பண்ணுறீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன்னு கூட அனுப்பிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அந்த கிரெடிட் கார்டு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து எங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நீங்கள் அதை எப்படி யூசேஜ் பண்ணுவீங்கிறத பார்த்துக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வீடியோ டெமோ இருக்கும். வீடியோ டெமோலேயே கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம்.